என்ன இந்த மேனேஜர் என்ன ஆளே காணோம்? 11 o'clock ஆகுது. ஒரு எம்டி மேனேஜருக்காக வெயிட் பண்ணுமா? இன்னைக்கு அவர் வரட்டும், பனிஷ் பண்ணி பாலிஷா வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதான். பாஸ் குட் மார்னிங். வெரி குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் கணேசன். ஐயோ, பாஸ் பேருக்கு முன்னாடி மிஸ்டர்னு எல்லாம் போட்டு மரியாதையா கூப்பிடுறாருன்னா ஆஃப் மைண்ட்ல இருக்காருன்னு அர்த்தம். என்ன நடக்க போதோ சமாளிப்போம். டைம் என்னாச்சு மிஸ்டர் கணேசன்? பாஸ், சின்ன முள்ளு 9ல கிராஸ் ஆயிருக்கு, பெரிய முள்ளு 3ல வந்து டேக்கப் ஆயிருக்கு. அப்படின்னா 9:15 தானே பாஸ்? இப்போ டைம் 9:15. என் வாட்ச்ல 9:15 பாஸ். உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சுன்னு பாருங்க பாஸ். ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு என்கிட்ட நக்கலா டைம் என்னன்னு கேக்குறீங்களா? மாசம் மாசம் சம்பளம் கரெக்டா வாங்குறீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? பாஸ், எனக்கு எப்பவுமே டைம் ஒர்க் அவுட் ஆகல பாஸ். நான் இன்னைக்கும் கரெக்டா 9 மணிக்கு கிளம்பினேன் பாஸ். வர்ற வழியில ஒரே டிராபிக் ஜாம் பாஸ். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கடை மெம்பர் ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ரோட்ல உருண்டு இருந்தான் பாஸ். அவனை எழுப்பி சரி பண்ணி ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்து உள்ள உட்கார வச்சேன் பாஸ். ஏன்னா என் நேரமே சரியில்லை பாஸ். லேட்டா வந்துட்டு ஏதாவது ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டியது வேலையா போச்சு. இன்னைக்கு உங்களை வார்ன் பண்ணலனா இதே ஃபால்ட் ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கும். யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 1 month. 1 month salary cut. Get out. பாஸ், 1 hour லேட்டுக்கு 1 month சஸ்பெண்டா? என்ன பாஸ், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். I don't mind. You can go now. என்னது டார்ஜிலிங்கா? யோ, அது டார்ஜிலிங் இல்லையா, டார்லிங். ஆஹா, பாஸ் பேசு டிஸ்கவரி சேனல்ல இருந்து ஸ்டார் மூவிஸ்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. 1 month பாஸ் ஓரமா வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் மேடம். டைம் என்னாச்சு? ஏன் மேடம்? சொல்லு, இப்போ டைம் என்னாச்சு? டைமா? யோ, டைம் என்னாச்சு? உங்க கையில வாட்ச் இருக்கு பாருங்க பாஸ். ஐயோ மேடம், 11:15 ஆயிடுச்சு மேடம். ஏன் மேடம்? 11:15 எனக்கும் தெரியும். டைம்க்கு ஆபீஸ்க்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? யூ பிளடி. மேடம் மேடம் மேடம், நான் இப்போ வந்துடுறேன் மேடம். ஜஸ்ட் half an hourல அங்க இருப்பேன் மேடம். நமக்கு தான் டைம் பேடுன்னு நினைச்சோம், நம்ம பாஸுக்கும் டைம் வெரி பேட் போல இருக்கே. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க மேடம். ஏன் லேட்டு நீ முதல்ல ரீசன் சொல்லு. நீ வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ரீசன்? கூல் கூல். நான் சொன்னேன்ல அதை சொல்லுங்க. நான் சொன்னேன்ல அதையே சொல்லுங்க பாஸ். மேடம், வர வழியில பயங்கர டிராபிக் ஜாம் மேடம். அதுவும் இல்லாம ஒரு குடிகாரன் வேற ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் மேடம். அவனை சமாளிச்சு ரூட்டை கிளியர் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு மேடம். பரவாயில்ல, நம்மள மாதிரி டீட்டெயிலா சொல்லாம பாஸ் சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாரு. சூப்பர் பாஸ். சரி, நம்பிட்டேன். இப்போ நீ எங்க இருக்க? அதான் நான் டிராபிக் ஜாம்ல இருக்கேன் மேடம். அதான் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னியே. மேடம், டிராபிக் ஜாம்ல இல்ல மேடம், சிக்னல்ல இருக்கேன். எந்த சிக்னல்ல? அது மீனம்பாக்கம் மேடம். ஃப்ளைட் லேண்ட் ஆகுற சவுண்ட் கேக்குது. ஆனா நீ ரோட்ல நிக்கிறதுக்கான எந்த சவுண்டும் கேட்கலையே. யோ ஆட்டோ, வண்டி அடியா, வேடிக்கை பார்த்து இருக்க. எடியாங்கற யோ. டீ காபி முறுக்க, டீ காபி முறுக்க, டீ காபி முறுக்க. என்னது டீ காபி முறுக்கா? ஹே, தியேட்டர்ல இருக்கியா நீ? ஐயோ இல்ல மேடம், நான் நடு ரோட்ல தான் மேடம் நிக்கிறேன். ஹே, மீனம்பாக்கத்துல இருக்க என்ன? என்ன ட்ரெயின் சவுண்ட் எல்லாம் கேக்குது? மேடம், இந்த பக்கம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அந்த பக்கம் திருசூல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல. ஏர்போர்ட்ல இருந்து ஃளைட் சத்தம் கேட்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் சத்தம் கேட்காதா மேடம்? யோ, சிக்னல் போடாச்சு, வண்டி அடியா. என்னைய மறைக்கற? போயா, அவனுக்கு வேலைக்கு டைம் ஆச்சியா, போயா. சரி சரி, ஃபோன் பேசிட்டே நீ வேற டிராபிக் ஜாம் பண்ணாத. சீக்கிரம் வா. ஓகே ஓகே மேடம். இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்கு. வரட்டும். அப்பாடா, இப்பவே கண்ணை கட்டுதே பாஸ். காதல்னா கண்ணை கட்டும், காதை கட்டும், ஏன் உடம்பையே கட்டும் பாஸ். அது சரி, நீ ஏன் மீனம்பாக்கத்துல ட்ரெயின் சவுண்ட் எல்லாம் கொடுத்த? பாஸ், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நான் கப்பல் சவுண்டே கொடுப்பேன், அங்க ஹார்பர் இல்ல, அதனாலதான் விட்டேன். ஐயோ, மறுபடியும் மிஸ்டேக்கா? எப்படியாவது ஜமாளிக்கணுமே. பாஸ், எம்டி மேடம் திரும்ப திரும்ப போன் பண்ண போறாங்க, நீங்க கிளம்புங்க பாஸ்.
ஐயோ ஆமால. ஆ. சரி சரி நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க ஆபீஸ. சரிங்க பாஸ். அப்பாடா, நல்ல வேலை, நம்ம வேலை தப்பிச்சதுடா சாமி. சின்ன வயசுல இருந்து எனக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நீயே தலைய வாரிக்குவ, ஜடை போட்டுக்குவ. இன்னைக்கு என்னமோ அம்மாவுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா உன் தலைய வாரி பின்னி விட்டு ஜடை போட்டு பார்க்கணும்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஆசையை தீர்த்துக்க போறேன்? இன்னில இருந்து நாளை எண்ணிக்க வேண்டியதா. அபி, நீ எங்களை விட்டு போயிட்டா அந்த இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாதுமா. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அபி. இருந்தாலும் என்ன பண்றது, பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டோமே. இங்க பாரு அபி, நீ கஷ்டப்படக்கூடாது. உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் போக போக மாறிடுமா. நோனோ வினிதா, இன்னைக்கு என்னால வர முடியாது. வீட்ல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. சோ இன்னொரு நாளைக்கு வரேன். டோன்ட் பி ஆங்கிரி, ஓகே? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் போய் half an hour ஆச்சு. இது குட் ஆஃப்டர்நூன். என்னைக்காவது கரெக்ட் டைம்க்கு நீ ஆபீஸ்க்கு வந்திருக்கியா? உன்னை சொல்லி நோ யூஸ். உன்னை வேலைக்கு சேர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? சாரி மேடம், டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன் மேடம். என்னால எந்த பக்கமும் திரும்ப முடியல மேடம். பத்தாததுக்கு அந்த குடிகாரன் வேற மேடம். இங்க எப்ப 10 மணிக்கு டாஸ்மாக் ஓபன் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்பணுமா? ஆஹா, அந்த மேனேஜர் சொன்ன கதையை நம்ம நம்பிட்டோமே. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். எனக்கு தலையே போனாலும் பொய் சொல்றது பிடிக்காது. இனிமே எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. ஸ்கூல் பையன் மாதிரி முட்டாளாட்டம் காரணம் சொல்லாத. என்ன? நான் ஒன்னும் பெஞ்ச் மேல எல்லாம் ஏறி நிக்க சொல்ல மாட்டேன், ஓகே? சரிங்க மேடம். ஹலோ பாஸ், போய் சேர்ந்துட்டீங்களா? எதுக்கால குடிகார யாரும் வரலையே? நான் வரேன், நீங்க இப்ப போனை வைங்க. சரிங்க பாஸ். என்ன இது? என் பிஏ மேடம். பிஏவா? பிஏ அங்கமுத்து மேடம். என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. நான் அதை கேட்கல. உன் மொபைல கொடு. ஆ, எதுக்கு மேடம்? எப்பா குடுப்பா, திருப்பி கொடுத்துடுறேன். மாட்டணும். இவ பேர டார்லிங் வேற சேவ் பண்ணி வச்சிருக்கோமே. பார்த்துட்டா என் கதை முடிஞ்சது. குடு. அப்ப இந்தாங்க மேடம். ம். அம்மா, நீ மிடில் கிளாஸ்னு சொன்ன, இவ்ளோ காஸ்ட்லியான போன்லாம் வச்சிருக்க? அது வந்து மேடம், ஒரிஜினல் காஸ்ட்லி போன் கிடையாது மேடம். டூப்ளிகேட் சைனா மேடு மேடம். வெறும் 2000 ரூபாய் தான், பசார்ல வாங்கினது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஒரு குண்டூசினாலும் நான் பிராண்டடா தான் வாங்குவேன். எனக்கு டூப்ளிகேட் டுபாக்கூர் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே நான் ஒரிஜினாலிட்டியா தான் விரும்புவேன். அதான் என் பழக்கம். அப்படி போடுங்க. சூப்பர் கேரக்டர் மேடம். நீங்க வச்சிருக்கிற மாதிரியே பிராண்டட் போன் வாங்கணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன பண்றது, வசதி இல்லையே. போனை கொடுங்க மேடம். அது யாரு டார்லிங்? அது எங்க அம்மா மேடம். என் அம்மா பேரை நான் டார்லிங் தான் சேவ் பண்ணிருக்கேன். அம்மாவா? குட். அம்மா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கியா? எஸ் மேடம். அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எங்க அம்மா கூட பார்க்க கொஞ்சம் உங்கள மாதிரியே இருப்பாங்க மேடம். ஐ see. இந்த உலகத்துல அப்பா அம்மா நம்மள லவ் பண்ற மாதிரி வேற யாராவது லவ் பண்ணுவாங்களா? நெவர். ஐயோ, இருக்காங்க மேடம். ஷாஜகான் மும்தாஜ் மாதிரி, சலீம் அனார்கலி மாதிரி, அம்பிகாபதி அமராவதி மாதிரி, ரோமியோ ஜூலியட்னு உண்மையான லவ் இருந்திருக்கு மேடம். இப்ப கூட நிறைய அம்பிகாபதி இருக்காங்க. பட் அமராவதிக்கு தான் அவர் லவ் புரிய மாட்டேங்குது. ஓ அப்படியா? இத படி. நாம சொன்னது புரிஞ்சு போச்சா இந்த அமராவதிக்கு? டக்குன்னு லவ் லெட்டர் நீட்றா.
நம்ம நினைச்சது இவ்வளவு சீக்கிரத்தில் நடந்துருச்சா? நம்பவே முடியல. ஐ லவ் யூன்னு சொல்லாம தன் மனசை இந்த பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்காளோ. ஹே, என்ன பாக்கெட்ல வைக்கிற? எடுத்து படி. இல்லைங்க மேடம், எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அப்புறமா படிச்சு ரிப்ளை பண்றேன். அப்புறமா படிக்கிறதா? இதெல்லாம் இப்பவே வேணும்பா. எதெல்லாம் மேடம்? நான் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கேன்ல, அதெல்லாம். லிஸ்டே போட்டாச்சா? அப்புறம் என்ன, இப்பவே படிச்சிடுறேன். என்ன மேடம் இது? முதல்ல வாய் திறந்து படி. இதெல்லாம் டூ மச் மேடம். எது? இதெல்லாம் இப்போ உடனே எனக்கு வேணும். இதுல தான் உன் டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். என் டேலண்ட் இதுல தான் உங்களுக்கு தெரியணுமா மேடம்? இங்க பாரு, ரேட் ஓவரா சொல்லுவாங்க. நீ தான் அடிச்சு பேசி வாங்கணும். என்ன? முதல்ல நீ லிஸ்ட் படி. வாழைப்பழம் 2 டசன், தேங்காய் 5, ஜாங்கிரி 1 கிலோ, ஊதுபத்தி 5 பாக்கெட்டு, மல்லிகைப்பூ 10 முழம், சாம்பிராணி. மேடம், சாம்பிராணிக்கு அப்புறம் படி. ஓ, நான் படிச்சுக்கிறேன் மேடம். ஓகே, எல்லாம் புரியுது இல்ல? புரியுது மேடம். நான் மடச்சாம்பிராணின்னு நல்லாவே புரியுது மேடம். குட். இதெல்லாம் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வா. மார்க்கெட்லயா? நானா? ஏன் நான் போகணுமா? ஆ? எனக்கு அசிஸ்டன்ட் தானே வேலைக்கு சேர்ந்த, போய் வாங்கிட்டு வா. மேடம், நான் என்னதான் மிடில் கிளாஸ்னாலும் எங்க அம்மா எப்பவுமே என்ன மளிகை கடைக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க தெரியுமா? ஓஹோ, உங்க வண்டியை துடைக்கிற வேலையை கொடுங்கன்னு கெஞ்சுன. அதை விட இது ஒன்றும் மோசமான வேலை இல்ல. வாரத்துக்கு 4 கேஸ் கொண்டு வரேன்னு. இது வரைக்கும் ஒரு கேஸாவது உருப்படியா கொண்டு வந்திருப்பியா? சும்மா வாய் எடுக்க வேண்டியதுதான். போய் சீக்கிரம் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். வெரி அர்ஜென்ட். ஓடு ஓடு. ஏய், எங்க போற? இரு, இந்த காசு உன் போன். போ. மேடம், இதெல்லாம் உங்க வீட்டுக்கா மேடம்? பக்கத்து வீட்டுக்கு. நான் சொல்றத கேட்டுக்கிறதோட நிறுத்திக்கணும். கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கோ ஃபாஸ்ட். சரிங்க மேடம். பிசினஸ் ப்ராஜெக்ட் ஃபைல பார்த்துட்டு இருந்த நம்ம கையில இந்த மல்லிகை லிஸ்ட கொடுத்துட்டா. இனிமே ரேஷன் கடைக்கு போக சொன்னாலும் சொல்லுவா. இந்த லவ் நம்மள எங்கெல்லாம் கொண்டு போகுதோ. சரி, அவன் லவ்வுக்காக என்னென்னமோ பண்றான். நாமளும் இந்த சின்ன சின்ன வேலைகளை லவ்வுக்காக பண்ணலாம். கூல் டவுன் சந்தோஷ், கூல் டவுன், கூல் டவுன். ஆமா, இதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றது? நம்ம மேனேஜர் வெட்டியா தானே இருக்காரு. வாட்ஸ்அப்ல இந்த லிஸ்ட் அனுப்பி அவரையே பர்ச்சேஸ் பண்ண சொல்லிடலாம். அதான் சேஃப். அபி, ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குமா? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும் உன்னை பார்த்தாங்க, முகூர்த்த நாளே வேண்டாம், நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கு கூட பிடிக்கலையாம்மா? அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, நீயே என்ன நாளைக்கு அமுச்சு வச்சிருவ போல இருக்கு. யாருக்குமே என் மேல பாசமே இல்லையாம்மா? ஐயோ, அது இதுன்னு சொல்லி கல்யாண பொண்ண நானே அழ வச்சுட்டேனே. சரி அபி, அழக்கூடாதுமா. இங்க பாரு, அம்மா சொல்றேன், நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நான் சும்மா தமாஷுக்கு தாமா சொன்னேன். என்னம்மா தமாஷு? இப்ப நாம இருக்கிற சூழ்நிலையில இந்த கல்யாணம் அவசியமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற தேவையில்லாம ஜோக் அடிச்சிட்டு இருக்க. அபி, கல்யாணம் வேண்டான்னு இன்னொரு தடவை சொல்லக்கூடாதுமா. ஆமாம்மா, பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் நடக்கிறதானே உனக்கும் நடக்குது. ஊர் உலகத்துல இல்லாததான் இந்த வீட்டுல நடக்குது. உனக்கு
எங்களை பத்தின நினைப்பே இப்ப வரக்கூடாது. வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருப்பான், வரப்போற மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க, நம்மள எப்படி பாத்துப்பாங்க, எப்படி வச்சுப்பாங்க, இந்த பரபரப்பு தான் உனக்கு இருக்கணும். எப்பவும் ஏசிலேயே இருக்கிற என்ன இந்த லவ் என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிருச்சு. டைம் வேற ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேக்ஸ் பாஸ் இருக்கா? சாரி சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. உங்க வீட்டில் சமையல் வேலைக்கெல்லாம் மேக்ஸ் பாஸ் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் லேடிஸ் பார்த்துப்பாங்க, அதே என்கிட்ட கேட்குறீங்க சார்? ஐயோ மேடம், என்ன பண்ற? எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டே இருக்கேன் மேடம். அண்ணாச்சி, அந்த தேங்காய் எடுங்க அண்ணாச்சி. என்ன சார், என்ன விலை அண்ணாச்சி? அது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? ரேட் ரொம்ப ஓவரா இருக்கே. தேங்காய் விலையை கேட்டா நீங்க தென்னை மரத்தோட விலையை சொல்றீங்க. கொஞ்சம் பார்த்து குறைச்சு சொல்லுங்க அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி? குறைச்சிடலாம். அண்ணாச்சி, அந்த பழத்தை எடுங்க அண்ணாச்சி. எடுக்கலாம் எடுக்கலாம். ஆமா அண்ணாச்சி, அது காயா இருக்கு, பழமா எடுங்க. இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. சரி, நான் திருப்பதி நகர் வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க வந்து வெயிட் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், ஓகே ஓகே ஓகே. அப்பாடா. ஆமா, நம்ம மேனேஜர் எங்க போனாரு? ஆளைய காணோம். மேனேஜரா? சாரி சார், சாரி சார், தெரியாம கேட்டுட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஆகத்தானே செய்யும். ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க பாஸ். மேனேஜர், நீங்க எங்க இருக்கீங்க? எல்லாமே வாங்கிட்டீங்களா? நீங்க சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டேன் பாஸ், வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இப்ப போனை கட் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல வந்துருவேன், இல்லன்னா 15 நிமிஷம் ஆகும். பரவாயில்லையா? சரி சரி, வந்து தொலைங்க. ஓகே பாஸ். போன்ல யாரு? என் மேனேஜர் சார். முதல்ல பேசுனது யாரு? அது என்ன விடுது அது இதுன்னு வளர்க்கிட்டு இருக்கீங்க? என்ன சார், மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்க? எக்கனாமிக் பிரதர், எக்கனாமிக். ஒரு குச்சியை ஏன் வேஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டேன். சார், ஒரு தம்மவாவது நிம்மதி அடிக்க வராங்களா? ஐயோ, சொல்றா செல்லம். மார்க்கெட்ல தான் நிக்கிறேன், மார்க்கெட்ல தான் நிக்கிறேன். இதை வாங்கிட்டு இருக்கேம்மா, அண்ணாச்சி போட்டுட்டே இருக்காரு. சொல்லுங்க சார். ஐயோ, நான் உங்ககிட்ட என்னைக்குமா போய் சொல்லியிருக்கேன்? உண்மையதாம்மா சொல்லுவேன். பார்த்துதாம்மா வாங்கிட்டு இருக்கேன், பார்த்துதான் வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, ரேட்டெல்லாம் குறைச்சு தான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணாச்சி, எல்லாம் ரேட்டெல்லாம் குறைச்சு சொல்லுங்க அண்ணாச்சி. சொல்றேன். பார்த்து குறைச்சு போறேன்னு சொல்லிட்டாருமா. சரிம்மா, நம்ம ரெகுலரா வாங்குறதுனால அண்ணாச்சி குறைச்சு தான் போடுவாரு. கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருமா, கொஞ்சம் கம்மியா தான் போறாரு. சரி சரி, வந்துட்டு செல்லம், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். குறைச்சிட்டுமா செல்லம்? போன்ல யாரு சார்? வேற யாரு சார், எல்லாம் நம்ம ஹோம் மினிஸ்டர் தான். பாடா படுத்துறா சார். மார்க்கெட்டுக்கு போ, சமைச்சு போடு, துணியை துவைச்சு போடு, மாவாட்டு, இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். சமையல் பாத்திரம்லாம் கழுவ சொல்றா சார். ஏண்டா ஆம்பளையா பிறந்த மெனு இருக்கு சார். ஆமா, உங்க போன்ல யாரு சார் என்ன விட ஜர்க்கு அதிகமா இருக்கு? உங்க ஒய்ஃபா? இல்ல சார், என் லவ்வர். கமிட் ஆயிட்டீங்களா? அப்ப நீங்களும் நம்ம கேஸ் தான் சார். என்ன சார்? ஆமா சார், கல்யாணம் ஆச்சுன்னா வைஃப் பேச்ச தான் கேட்கணுமா? பின் என்ன சார், இந்த நாட்டுல 100% ஆம்பளையில 65% ஆம்பளைய பொண்டாடி பேச்ச கேட்கறவங்க தான். அப்ப மீதி 35% ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாத புண்ணியவானுங்க சார். சார், நானாவது கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறேன், நீங்க லவ் பண்ணும் போதேவா பாவம் சார். நீங்க சும்மா சொல்லக்கூடாது சார், நீங்க வாழும் தெய்வம் சார். ஐயோ, டைம் ஆச்சு. 5 நிமிஷத்துல 50 போன் பண்ணுவா சார். பாடா படுத்தி எடுப்பா சார். நான் கிளம்புறேன் சார், வரேன் சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? சார், நீங்க கண் தெய்வம் சார். சேம் பிளேட் சார். வரேன் சார். அண்ணா, இங்க கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க சார். திருப்பதி நகர் எப்படி நான் போறது? திருப்பதி நகரா? இப்படியே நேரா போங்க சார். ஓ, இப்படியா? ஆமா சார்.
இன்னும் குழந்தை மாதிரியே அம்மா அம்மான்னு அழறத முதல்ல நிறுத்து. அப்புறம் அம்மா உன்னை அடிச்சிருவேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்.